மாப்பிள்ள திருநெல்வேலியோட இங்க மெட்ராஸ்ல ரொம்ப வெயில் அடிக்கல. டேய் கொஞ்ச தூரம் தாண்டா, அமைதியா வாடா. ஏல ரொம்ப தண்ணி தாகமா இருக்குல்ல, நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். உனக்கு ஏதாவது வேணுமா? நான் இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறது இல்ல, கெடுதி. ஜூஸ் கடையே இல்ல, உனக்கு எப்படி லெமன் ஜூஸ் கிடைச்சிச்சு? ஓ அதுவா? இந்த போர்ட்டபிள் மிக்ஸி வச்சுதான் இதுக்குள்ள பழத்தை போட்டு அடிச்சு குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சூப்பர்ல. சரி பைக்ல என்ன பழம்லாம் வச்சிருக்க? ஐயோ இவனுக்கு தெரிஞ்சா காலி பண்றானே. வேற எதுவுமே இல்லடா. மாம்பழம், சாத்துக்குடி, திராட்சை. ஃபர்ஸ்ட் மாம்பழம், நெக்ஸ்ட் கிரேப். மொத்தத்தையும் காலி பண்றானே. டேய் 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 எனக்கு கொஞ்சம் குர்ரா. போல செம்மையா இருக்குல்ல. நெக்ஸ்ட் பனானா. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா கீழே டாக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. டேய் 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 எனக்கு கொஞ்சம் வெயிடா. போல மச்சான் என்னடா இப்ப டீ குடிக்க போலாமா? ஒரு டீ கப்பு கப்புல. டேய் அண்ணா 5 டீ 5 கப்ல. டேய் சும்மா இருங்கடா. கண்டிப்பா தண்ணி மச்சான் இன்ஃபார்மர் இப்பதான் ஒருத்தன் ஃபோன் பண்ணான். என்னவா? ஆர்சிபி டாஸ் வின் பண்ணா ஷோரா பேட்டிங் தானா. 300 அடிக்கிறது தான் பிளான். இவங்க டீம் பவுலிங் வச்சு தாண்டா ஈஸியா அடிச்சிடலாம். மொக்க டீம்டா இவனுக்கு. தேவையில்லாம பேசாதடா. அப்படிதான்டா பேசுறேன். 18 வருஷமா எவ்வளவு சேக செஞ்சீங்க. இதாண்டா எங்க சான்ஸ். என்னடா தோனி என்னடா நீ டவுன் பேசு. ஆமா நீ யாருக்கு சப்போர்ட்? சிஎஸ்கேவா ஆர்சிபியா? ஆர்சிபி சொல்றா. விராட் கோலி தான் உனக்கு பிடிக்கும் சொல்ற. ஆர்சிபி சொல்றா. சின்னத்துல Kohli finishes off in style. Kohli goes down the ground. Kohli goes out of the ground. 4 பேரை தவிர மற்ற எல்லாம் நல்லா எழுதிருக்கீங்க. அந்த 4 பேர் தான் ஃபெயிலு. 4 பேரா? இவன் 4 நம்ம எஸ்கேப்பு. 4 பேர் தான் நம்மளோட பெரிய முட்டாளுங்க. மிஸ் இந்த கொஸ்டினுக்கு மார்க் போடல மிஸ். அப்படியாடா கண்ணாகாமி? அடா ஆமா, இது தப்பு. மார்க் போட்டிருக்கேன் பாரு. மிஸ் இதுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வந்திருக்கு, மார்க் போடல, தப்பு போட்டிருக்கீங்க. கரெக்டு தான், ஆனால் நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் போடல, தப்பு. மிஸ் டோட்டல் மிஸ்டேக் மிஸ். 42 வருது, 41 தான் போட்டிருக்கீங்க. காமி, இந்த 5 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாக தப்பாக எழுதிருக்கேன். நான் எதுக்கு 4 மார்க் போட்டு வச்சுருக்கேன்? தப்பு. இப்போ 38 தான் வருது. ஹலோம்மா, நீங்கள் மிடில் கிளாஸா இல்லையான்னு சர்வே எடுக்க வந்திருக்கோம். வாங்க சார், உள்ள வாங்க. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைம்மா, குப்பை போடணும். குப்பை தொட்டி எங்கே இருக்கு? டஸ்ட்பின்லாம் இல்லை சார், நம்ம வீட்டில் இந்த ஜெப்டோ கவர் தான் குப்பை தொட்டி. இது மக்கிற குப்பை, இது மக்காத குப்பை. இதில் போடுங்க. வெரி குட். டஸ்ட்பின் செக். ஓகே. அம்மா அம்மா நீ டேட் என்ன? இந்த ஒரு நிமிஷம் பா. ஆகஸ்ட் 8பா. ஓசி கேலண்டரா? தமிழ் ஷாப்பிங் மதுரையில் வாங்கினப்பா. மளிகை சாமான் கொடுத்தாங்க. சரி வெரி குட். கேலண்டர் செக் டன். இந்த உப்பு டப்பா பருப்பு டப்பாலாம் காமிங்க. இந்தாங்க சார். பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவா? முறுக்கு வாங்கினது கொடுத்தாங்க சார். ஓகே. இது என்னது? இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சரியாம பத்துட்டேன்னா, அப்போ சொந்தக்காரங்களாம் ஆர்லிக்ஸ் வாங்கி வந்தாங்க. குடிச்சிட்டு இதை பருப்பு போட்டுட்டேன். ஓகே, இந்த பக்கெட்டு காட்டுங்க சார். பக்கெட்டு. வெரி குட். ஸ்டோரேஜ் பாக்ஸ் அண்ட் பக்கெட் பாஸ். மா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் மிடில் கிளாஸ்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்கள் சர்டிஃபிகேட். அழகா வெட்டி விடுங்கண்ணே. தம்பி என்னது பாரு? என்னதுண்ணா? உனக்கு சொட்டா இருக்குதுப்பா. சொட்டா சொட்ட தலையா? டாக்டர் நீங்களாச்சும் சொல்லுங்க, ஏன் என் முடி கொட்டுது? உங்க ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்ததுல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணாதான் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும். டாக்டர் எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வர்றது? உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுறதுனால தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுங்க, அப்பதான் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் ஆகும். ஏதாவது என் முடிக்கு பண்ணியே ஆகணும் மச்சான். இந்தா
இந்த ஆல்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டரை யூஸ் பண்ணு. இது ஏர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஏர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அட போடா, இதை யூஸ் பண்றதுக்குலாம் டைமே இருக்காது. டேய் இது ரொம்ப ஈஸிடா. ஸ்கேல்ப்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு மசாஜ் பண்ணா போதும். சேஃபா? கிளினிக்கலி ப்ரூவன்ரா. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி எக்ஸ்க்ளூசிவா purple.com இருந்து வாங்கிக்கலாம். சென்னை அண்ட் பெங்களூர் இருந்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்குள்ளே டெலிவரி ஆயிடும். ஐயோ, நான் கிளிற அளவுக்கு கிஸ் பண்ணி வச்சிருக்காளே, வச்சு மறைக்கணுமே. யாரும் இல்லை. ஏய் இங்க வாடி, உன் பையன் எதையோ மறைக்கிறான், என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. எவ்வளோ கிஸ் கொடுத்து மார்க் வர வச்சிருக்காளுங்க, அதை மறைக்கிறான். கிஸ்ஸா? நானும் அந்த காலத்துல எதை மறைச்சேன்? அப்பா என்னடாச்சு? விழுந்ததுல கால் தேஞ்சிச்சுற கிருஷ்ணமூர்த்தி. சரி இரு, நான் உங்க அப்பாட்ட சொல்லி கூப்பிட்டு வரேன். அப்பா மட்டும் கூப்பிடாதரா, அப்புறம் விளையாட விட மாட்டேறேன். டேய், இன்னும் பேண்ட்லாம் ரத்த கடையா இருக்கு. ரத்த கடையா? இதுவா ரஸ்னா குச்சம், ரஸ்னா ஊத்திச்சு. என்னடா ஒரு மாதிரி நடக்கிற? நல்லதான் பண்ண நடக்கிறேன், அதை பாருங்க. சரி, எனக்கு கோல் முட்டிக்காது. சரிடி, நான் கிளம்புறேன். வீட்டில் நிறைய வேலை இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? ஆல்ரெடி டயர்டா இருக்கீங்க, இன்னும் வேலை இருக்கா? அதை ஏண்டி கேட்குற? வாஷிங் மிஷினில் தான் துவைச்சோம், அதுக்கே உடம்பு முடியல. விளையாட போயிருந்தல, ஷூ அழுக்காயிடுச்சுமா, தோச்சிடு. விளையாட தெரிஞ்சவன் ஷூவே அழுக்காகுது, இவன் ஷூ ஏன் அழுக்காகுதுன்னே தெரியல. இந்தாமா. என் தலைமையில வை, ஃபர்ஸ்ட் போட. அம்மா அம்மா, என் ஸ்கூல் ஷூ அழுக்காயிடுச்சுமா, துவைச்சிடுறியா? அப்படி என்னதான்டா பண்ணுவீங்க? உங்க ஷூவெல்லாம் தோச்சு எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குதுடா. அவ்வளவுதானே, ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா இதை யூஸ் பண்ணுங்க. என்ன தெரியுது? ஷூ பேக்கா. அந்த ஷூ அந்த பேக்ல போட்டு நீங்க எப்பவும் போல வாஷிங் மிஷின்ல போட்டுருங்க. அந்த ஷூ நல்லா கிளீன் ஆயிடும். அட ஆமா, அழுக்கெல்லாம் போயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணா இங்க தெரியல டேக் ப்ராடக்ட், இதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயோ, நான் மச்சான் கிட்ட சொல்லியே ஆகணுமே. மச்சான் இன்னைக்கு என்ன தெரியுமாடா ஆச்சு? ஐயோ செமையா இருந்துச்சுடா. டேய், பட்டாசு சுவிட்சை சொல்ல மாட்டியாரா? நீங்க தான் பார்த்து வரணும், ஒருத்தருக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாண்டா, நாங்க வெடிக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தோம். டேய், பட்டாசு வச்சுட்டு நீ அந்த சைடு போய் பார்த்துக்கோ, நான் இந்த சைடு போய் பார்த்துக்கிறேன். ஓகேடா. அங்கிள் இருங்க, பட்டாசு வச்சிருக்கோம், வெயிட் பண்ணுங்க. ஆண்டி போகாதீங்க, பட்டாசு வச்சிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ போலாம். இப்போ போங்க. புரியுதா? என்கிட்ட திட்டுக்கிட்டுன்னு வாங்கிட்டு இருக்காது. டேய் லைன்ல இருக்கியாடா? ஹலோ என்னதான்டா ஆச்சு? மச்சான், நீ டியூட் படத்துக்கு போயிருந்தேன்டா. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஃபன்னா, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சுடா. பிரதீப், மமிதா, சரத்குமார் சார்லாம் ஆக்டிங்ல பிச்சுட்டாங்க. அதுவும் அந்த எமோஷனல் சீனோட சாய் பிஜிஎம்மும் சேர்ந்து ஒரு மாதிரி படம் முடிஞ்சு மண்டக்குள்ள அந்த இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்குடா. ஓவராலா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு டியூடு பார்க்க வேண்டிய படம்.